வெல்கம் டு கொஞ்சம் படிங்கப்பா. நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி 2019க்கான கொஷின் பேப்பர் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். அதில் பார்ட் 1 ஏற்கனவே போட்டோம். பார்ட் 2 இன்னைக்கு பார்க்கலாம். ஒரு வட்ட வடிவ பூங்காவின் ஆரம் 63 மீட்டர் ஆகும். 1 மீட்டருக்கு ரூபாய் 12 வீதம் அதனை சுற்றி வேலி போட ஆகும் செலவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஆறு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆரம்ங்கிறது ரேடியஸ், அது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒரு இடத்துல இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கு வேலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வட்ட வடிவம்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதோட அளவு என்னன்னு தெரிஞ்சாதான் நம்மளுக்கு இதுக்கான செலவு எவ்வளோ போடணும் அப்படிங்கிறது தெரியும். சரியா? இப்போ இதோட அளவு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது சுற்றளவு. அதுக்கு ஃபார்முலா என்ன? 2πr. 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரோடது 63. இப்போ இதை ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 9 கிடைக்கும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 44 இன்ட்டு 9 வரும். இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9 4 சார் 36க்கு 6, மிச்சம் 3. அகைன் வந்து 36 + 3 வந்து 39. இவ்வளோ சுற்றளவு வந்து இவ்வளோ மீட்டர்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ 1 மீட்டருக்கு 12 ரூபாய்னா இவ்வளோ மீட்டருக்கு எவ்வளோ? 12ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 396 இன்ட்டு 12. இதை வந்து 10 + 2ன்னு பிரிச்சுக்கிட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? இதை வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 3960 போட்டுக்கலாமா? ஒரு 0 அப்படியே ஆட் பண்ணிங்க. அடுத்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணனா என்ன கிடைக்கும்? 6 × 12க்கு 2, மிச்சம் 1. 6 9 18, 18 1 19க்கு 9, மிச்சம் 1. 3 2 6, 6 1 7. இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 15, மிச்சம் 1, 17, மிச்சம் 1, 4. அப்போது 4 7 5 2. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்து இப்படி ஒரு இது கொடுத்துட்டு ஆகியவற்றின் HCF என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னா, இதை a⁴m+1 எழுதிக்கோங்க. அடுத்ததை a⁴m+1 + 1 இப்படி எழுதிக்கலாமா? இப்போ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் m+2 தானே கிடைக்க போகுது. அடுத்தது a⁴m+1 + 2ன்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம இதை தான் வந்து காமனாக வரப்போகுது HCFல. இப்போ HCF கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? a⁴m+1 காமனாக வெளில எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? டிவைட் பண்ணணும். இது வந்து 1 ஆகிடும். a⁴m+1 போயிடுச்சுன்னா மிச்சம் என்ன இருக்கும்? a⁴1. அப்போ a⁴1ங்கிறது a ஆகிடும். இதில் a⁴m+1 வெளில எடுத்துட்டோம்னா a⁴2 கிடைக்கும். ஓகேவா? இதுக்கப்புறம் இதில் காமனாக எதுவுமே கிடையாது. அப்போ HCF என்ன? a⁴m+1. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சாரி. ஒரு தொகை 20 ஆண்டுகளில் தனி வட்டி வீதத்தில் 4 மடங்காகிறது எனில் வட்டி வீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. தொகைங்கிறது அமௌண்ட்டுங்கிறது எப்படி இருக்கும்? பிரின்சிபல், நம்ம வாங்கின ஃபர்ஸ்ட் அமௌண்ட் ப்ளஸ் அதோட இன்ட்ரெஸ்ட், வட்டியை சேர்த்துருக்கோங்க. தனி வட்டிங்கிறதுனால சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இதுதான் வந்து என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 4 மடங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இனிஷியலாக பியை வந்து 1 மடங்குன்னு வச்சுப்போம். அப்போ அமௌண்ட் என்னவா இருக்கும்? 1 மடங்குனா 1 × பின்னு வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் 4 மடங்காகிறதுனா 1 × 4 × பி 4பின்னு ஆகிடுமா? ஓகேவா? இனிஷியலாக 1 மடங்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 24 ஆண்டில் வந்து 4 மடங்காகிறது. அப்போ 4பின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ இது 4p. அமௌண்ட்டு தான் வந்து 4pயாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஏன்னா நம்மளுக்கு வந்து இனிஷியலாக வாங்கின அமௌண்ட் என்னன்னே தெரியாது, அதனால அதை பின்னே வச்சுக்கிறோம். ஓகேவா? ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதை அப்படி எழுதிக்கோங்க. இதுலேருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சலாமா? அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 4p - p. இந்த பி இந்த சைடு போனால் மைனஸ் ஆகும். 4ல் வந்து 1 போச்சுன்னா இல்லை, எவ்வளவோ 3. அப்போ 3p. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ 3p. நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு ஃபார்முலா என்ன தெரியும்? PTR/100. ஓகேவா? இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு தெரியும் 3p = p வந்து 1 மடங்கு தான், அதனால p அப்படியே வச்சுக்கோங்க. t தான் இங்கே கொடுத்துருக்க ஆண்டு. ஓகேவா? இன்ட்டு 24. வட்டி வீதம் தான் கேட்குறாங்க, அதுதான் 6. ஓகேவா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க, அது அப்படியே வச்சுக்கோங்க. /100. இந்த பியும் இந்த பியும் கேன்சல் ஆகிடும். 3 1 3, 3 8 24. ஓகேவா? இப்போ ஆரோட வேல்யூ என்ன? இந்த 100 இங்கே போயிடும். இதை டிவைட் பண்ணிங்கன்னா 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2 2 5. ஓகேவா? இப்போ 25. இது நியூமரேட்டரில் போயிடும், இது கீழே வந்துடும். ஓகேவா? 25/2.
இப்போ இதை போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 1. 5ல் எத்தனை 2 இருக்கு? 2. மிச்சம் 1, அதோட 0 சேர்த்தோம்னா 10 ஆகிடும். 10ல் எத்தனை 2 இருக்கு? 5 2 இருக்கு. அப்போ 12.5%. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இரு பல்லுறுப்புக்கோவைகளின் மீ போ வா மற்றும் மீ போ மா முறையே ரெண்டுதும் கொடுத்துட்டாங்க. அதாவது எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டாங்க. மேலும் ஒரு பல்லுறுப்புக்கோவை இதை கொடுத்துட்டு எனில் மற்றவை காண்க. இது நார்மலாக நம்மளுக்கு நம்பரில் கொடுப்பாங்க. அதுக்கு வந்து இது என்ன? ப்ராடக்ட் ஆஃப் எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு என்னது? ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸா? ஒரு நம்பர் வந்து x⁻3 + 1 கொடுத்துட்டாங்க. இன்னொரு நம்பருக்கு தெரியாது, அதை நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இதுதான் ஃபார்முலா. ப்ராடக்ட் ஆஃப் எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு ஒரு நம்பர் இன்ட்டு அனதர் நம்பர். ஓகேவா? ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸில் ஒரு நம்பர் கொடுத்துட்டு இன்னொரு நம்பர் கேட்குறாங்க. ஓகேவா? நம்மளுக்கு யூஸ்வலாக நம்பரில் கொடுப்பாங்க. இங்கே வந்து இந்த மாதிரி பல்லுறுப்புக்கோவையாக கொடுக்குறாங்க. ஓகேவா? இதில் நம்மளுக்கு தெரியும் எல்சிஎம் வந்து x+1 இன்ட்டு ஹெச்சிஎஃப் வந்து x⁻6 - 1 ஈக்குவல் டு x⁻3 + 1 இன்ட்டு ஒய். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு? a² - b²ங்கிற மாதிரி இருக்கா? அதுக்கு ஃபார்முலா என்ன? a + b இன்ட்டு a - bன்னு எழுதிக்கலாமா அதை? அப்போது இங்கே ஏங்கிறது x⁻3. ஓகேவா? பிங்கிறது 1. ஓகேவா? அப்போ x⁻3 ஸ்கொயர் போட்டோன்னா என்ன கிடைக்கும்? x⁻6 1² 1. அதான். ஓகேவா? இதை எப்படி எழுதிக்கலாம்? இப்போ x+1 இன்ட்டு a + b இன்ட்டு a - b. ஏங்கிறது என்னது? x⁻3. இப்போ x⁻3 + 1 இன்ட்டு x⁻3 - 1 ஈக்குவல் டு x⁻3 + 1 இன்ட்டு ஒய்யா? அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடுமா? அப்போ ஒய்ங்கிறது என்னது? x+1 இன்ட்டு x³ - 1. இதுதான் வந்து இன்னொரு நம்பர். ஓகேவா? இப்போ இந்த ஆப்ஷன் எந்த ஆப்ஷனில் இருக்கு? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? m and n முழு எண்கள் மற்றும் m⁻n 121 எனில் m-1 n+1 மதிப்பு. இப்போ நம்மளுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க, க்ளூ கொடுத்துருக்காங்க. m⁻n = 121 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த n இருக்க இடத்துல என்ன போட்டால் இந்த 121 வரும்? m இருக்க இடத்துல என்ன போட்டு n இருக்க இடத்துல என்ன போட்டால் இது 121 வரும் பாருங்க. 121ங்கிறது 11ஓட ஸ்கொயர். ஓகேவா? அப்போ mக்கு பதிலாக 11 போட்டு nக்கு பதிலாக 2 போட்டிங்கன்னா 121 வந்துருச்சா? இப்போ இதுலேருந்து mோட வேல்யூ என்ன? 11. என்னோட வேல்யூ என்ன? 2ன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சா? அதை எடுத்துகிட்டு போய் இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். அப்போ mக்கு பதிலாக 11 - 1 பவரில் என்னோட வேல்யூ 2 + 1. ஓகேவா? 11ல் 1 போச்சுன்னா 10. 10⁻3 எவ்வளோ? 1000. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். தீபா அண்ட் அருண் ஆகியோர் ஒரு வேலையை முறையே 20 நாட்கள் மற்றும் 30 நாட்களில் செய்து முடிப்பர். அவர்கள் இருவரும் இணைந்து வேலை செய்ய தொடங்குகின்றனர். தீபா வேலை முடிவதற்கு 5 நாட்கள் முன்னதாகவே நின்று விடுகிறார். அருண் தனியாக வேலை செய்து அந்த வேலையை முடிக்கிறார். எனில் அந்த வேலை எத்தனை நாட்களில் முடிவடையும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தீபாவோட ஒரு நாள் ஒர்க் எவ்வளோ? 20 நாட்களில் அவளோட வேலை முடிப்பார்னா ஒரு நாளில் எவ்வளோ வேலையை முடிப்பார் அப்படின்னா 1 டே ஒர்க் இருந்து 1/20. அதே மாதிரி அருணோடது ஒரு நாள் வேலை எவ்வளோன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ஜஸ்ட் ரிவர்ஸில் எழுதிக்குங்க. 1/30. ஓகேவா? இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளில் எவ்வளோ வேலையை முடிச்சிருப்பாங்க? தீபா அருண் 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளில் எவ்வளோ வேலையை முடிச்சிருப்பாங்க? 1/20 + 1/30 போட்டால் என்ன கிடைக்கும்? இதுக்கு எல்சிஎம் எடுக்கணுமா? அப்போது 60 தான் எல்சிஎம். இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5/16 கிடைக்கும். ஓகேவா? இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1/12 வந்துருச்சா? இப்போது இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளோட வேலை வந்து 1/12. ஆனால் 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத கொடுக்கல. அதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம்.
இவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்ச வேலை நம்பர் ஆஃப் டேஸ் வந்து எக்ஸ். தீபா அண்ட் அருணோட மொத்த நாட்கள் வந்து சேர்ந்து செஞ்ச நாளில், ஓகேவா, அதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா, அப்போது ஒரு நாளோட வேலை வந்து 1/12னா எக்ஸ் டேஸில் வந்து எவ்வளோ வேலையை செஞ்சுருப்பாங்க, எக்ஸ் பை 12 வந்துருமா. எக்ஸால் இதை மல்டிப்ளை பண்ணோம், அவ்வளோதான். இப்போ இவ்வளோ டேஸில் தான் இவங்க வந்து இந்த வேலையை முடிச்சிருக்காங்க. ஓகேவா, அப்போ ரிமைனிங் ஒர்க்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும், 1 மைனஸ் எக்ஸ் பை 12. ஓகேவா, இதுதான் இப்போ ரிமைனிங் ஒர்க்கு. இந்த ரிமைனிங் ஒர்க்கை தான் யார் பண்ணுறா, அருண் வந்து தனியாக செய்கிறாரு. ஓகேவா, இப்போ 5 நாட்களுக்கு முன்னதாங்கிறதுனால அருண் வந்து 5 நாள் வந்து அந்த வேலையை தனியாக செய்கிறாரு. அப்போ ஓகேவா, அப்போ ரிமைனிங் ஒர்க்குங்கிறது அருணோட 5 நாள் வேலை. ஓகேவா, வேலை தான் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, 1 மைனஸ் எக்ஸ் பை 12. ஓகேவா, இப்போ அருணோட 5 நாள் வேலைங்கிறது ஒரு நாள் வேலைங்கிறது 1/30. அப்போ 5 நாள் வேலைன்னா 5ஆல் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். அப்போ 5 1 1/30 போட்டால் என்ன வரும், 5/30 வருமா, ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் பை 12. ஓகேவா, இப்போ இதை எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும், இதை வந்து டிவைட் பண்ணிங்கன்னா 1 டிவைடட் பை 6ன்னு கிடச்சிருமா. 1 5 5 6 5 30. இந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 12 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 12ன்னு கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 2 ஆகிடும். அப்போ இது இந்த மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12x மைனஸ் 12 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கும். எக்ஸை இந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா 12 மைனஸ் 2 ஈக்குவல் டு 10ன்னு கிடைக்கும். ஓகேவா, அப்போ எக்ஸுங்கிறது நம்ம என்னென்ன எடுத்துக்கிட்டோம், 2 பேரும் சேர்ந்து செஞ்ச வேலை, எத்தனை நாள் அவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்களோ அந்த நாளை தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ அருணும் தீபாவும் வந்து மொத்தமாக செஞ்ச நாட்கள் வந்து 10. ஓகேவா, ப்ளஸ் அருண் வந்து எத்தனை நாள் செஞ்சுருக்காரு, தனியாக 5 நாட்கள் சொல்லியிருக்காங்களா, அது ஒரு 5. அப்போ என்ன கேட்டிருக்காங்க, 15. எனில் அந்த வேலை எத்தனை நாட்களில் முடிவடையும், அப்போ 15 நாட்கள். ஓகேவா, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, ஜஸ்ட்டு தீபாவோட ஒரு நாள் வேலை அருணோட ஒரு நாள் வேலை எழுதிக்குங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளில் எவ்வளோ வேலையை முடிச்சிருப்பாங்கன்னா 1/12. அப்போ தீபாவும் அருணும் எத்தனை நாளில் சேர்ந்து செஞ்சாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா, அதனால அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்போ ஒரு நாளோட வேலை வந்து 12னா எக்ஸ் டேஸில் எவ்வளோ வேலை செஞ்சுருப்பாங்க, எக்ஸ் பை 12. ஓகேவா, அப்போ ரிமைனிங் ஒர்க்கை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், 1 மைனஸ் எக்ஸ் பை 12. இப்போ அருண் தனியாக எத்தனை நாளில் செஞ்சுருக்காரு, 5 நாட்களில் செஞ்சுருக்கிறது தான் ரிமைனிங் ஒர்க். ஓகேவா, ஈக்குவல் டு இதை அப்படியே எழுதிக்கிறோம். ஒரு நாளில் வந்து 1/30னா 5 நாள்னா 5/30. இதை கேன்சல் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸுங்கிறது அவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்ச நாட்களோட வேல்யூ. ஓகேவா, அதுதான் வந்து எக்ஸ். அப்போ 10 நாட்கள் சேர்ந்து செஞ்சுருக்காங்க, அருண் தனியாக ஒரு 5 நாள் செஞ்சுருக்காரு, மொத்தம் 15. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 60 மீட்டர் நீளமுள்ள சீரான கம்பியின் எடை 80 கிலோகிராம் எனில் 141 மீட்டர் நீளமுள்ள அதே கம்பியின் எடை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா 60 மீட்டருங்கிறது எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 80 கிராம்னா 141 எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, இப்போ இந்த 0 கேன்சல் ஆகிடும். இது வந்து 3 2s are 6, 4 2s are 8. இப்போ இதை கேன்சல் பண்ணுவீங்களா, 3 1s are 3, 4 3s are 12, ரிமைனிங் 2. அப்போ 7 3s are 21. இப்போ இந்த கிராஸில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா, சைட் டு சைட் டிவைட் பண்ணணும், டாப் டு பாட்டம் டிவைட் பண்ணணும், கிராஸில் வந்தால் மட்டும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 4 7 28க்கு 8, மிச்சம் 2, 2 16, 16 2 18. அப்போ 188 kg. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். இஃப் ஏ ஈக்குவல் டு இவ்வளோ கொடுத்துருக்காங்க அண்ட் பி ஈக்குவல் டு 1 + a/2, தென் பி எக்ஸிட்ஸ் ஏ பை, அதாவது பி வந்து ஏ விட எவ்வளோ அதிகம்னு கேட்குறாங்க. சரியா, இப்போ ஏயோட வேல்யூ கண்டுபிடிங்க. ஏ ஈக்குவல் டு, இப்போ இதுக்கு எல்சிஎம் என்ன, 8. அப்போ 1ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 8 வரும், 8 + 2ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 8 வரும், 4
ப்ளஸ் 4ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 8 வரும் 2 + 1 டிவைடட் பை 8. இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் 15/8ன்னு கிடைக்குமா? ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க b ஈக்குவல் டு 1 + a/2ன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ 1 + a எவ்வளோ 15/8 இன்ட்டு இங்கே ஒரு 2 இருக்கா 2. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குது 1 + 15/16 அப்படின்னு கிடைக்குது. இது எல்சிஎம் எடுத்தோம்னா 16 + 15 டிவைடட் பை 16. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் 10 20 31. ஓகேவா 31/16 இதுதான் பியோட வேல்யூ. இப்போ வந்து பியை விட ஏயை விட பி எவ்வளோ அதிகம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். அப்போ b minus a equal to 31 divided by 16 minus a ஓட வேல்யூ என்ன 15/8. இதுக்கு எல்சிஎம் எடுத்தா என்ன ஆகும் இதையும் 16 கொண்டு வரணும். அப்போ தான் நம்மளால மைனஸ் பண்ண முடியும். அப்போ 31 minus 8ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 16 வரும் 2. அப்போ மேலே கீழே 2ஆல் மல்டிப்ளை 15 2 30 டிவைடட் பை 16ன்னு வந்துடும். அப்போ இதை மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் 1/16. அப்போ வந்து பி வந்து ஏயை விட 1/16 வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்து ஒரு எண்ணின் 90% மற்றும் அதே எண்ணின் 72% ஆகியவற்றின் வித்தியாசம் 256 எனில் அந்த எண்ணின் 54% என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு எண்ணுன்னு சொல்லியிருக்காங்க, அது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. 90% நம்ம எப்படி எழுதுவோம் 90 டிவைடட் பை 100 இன்டூ எக்ஸ். அதோட வித்தியாசம்னு சொல்லியிருக்கிறதுனால மைனஸ் 72%. 72 டிவைடட் பை 100 இன்டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க 256. ஓகேவா? இப்போ 90ல் வந்து 72 போச்சுன்னா எவ்வளோ 18. ஓகேவா? டிவைடட் பை 100 into x is equal to 256. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இதை வந்து 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 9 2s are 18. இதை பண்ணிங்கன்னா 1 2 மிச்சம் 1 8. ஓகேவா? அப்போது 128 இன்ட்டு 100 போட்டால் என்ன கிடைக்கும் 2 0 டிவைடட் பை இந்த 9 இங்கே வந்துடும். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க 54% ஆஃப் எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போது 54%ங்கிறது 54 டிவைடட் பை 100 இன்ட்டு 128 டிவைடட் பை 9. இந்த 0 கேன்சல் ஆகிடும். 9 1s are 9 9 6s are 54. இப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் 6 8 48க்கு 8 மிச்சம் 4 6 2 12 12 4 16 மிச்சம் 1 6 1 6 6 + 1 7 768. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? கீழ்காணும் படத்தில் உள்ள மொத்த செவ்வகங்களின் எண்ணிக்கை யாது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு சிங்கிள் ரெக்டாங்கிள் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். செவ்வகம்னா ரெக்டாங்கிள். சிங்கிள் அதாவது தனித்தனியாக எத்தனை இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்குறோம். 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? அடுத்து டபுளாக 2 சேர்ந்த மாதிரி எத்தனை ரெக்டாங்கிள் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது 1 இது 1. ஓகேவா? 1. இப்போ இது ரெண்டும் 2 ரெக்டாங்கிள் சேர்ந்தது தானே. இப்போ இது 1 2 இது ரெண்டும் சேர்ந்தது 3 இது ரெண்டும் சேர்ந்தது 4. அப்போ 2 2ஆக சேர்ந்தது எத்தனை இருக்குது 4. அடுத்து 3 ட்ரிப்பிளாக உள்ளது பார்க்கணும். ஓகேவா? 3 சேர்ந்த மாதிரி எத்தனை இருக்குது இது 3 இதை எடுத்துக்கலாமா 1 2 3. ஓகேவா? இந்த ரெக்டாங்கிள். ஓகே. அடுத்தது இது 2 ரெக்டாங்கிள். ஓகேவா? இப்போ 2 ஆயிடுச்சு. அடுத்து 1 2 இந்த ரெக்டாங்கிளை சேர்த்துக்கிட்டாலும் இதுவும் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் தானே இருக்குது. அப்போ வந்து இது ஒரு ரெக்டாங்கிள் இது ஒரு ரெக்டாங்கிள் இது ஒரு ரெக்டாங்கிள் மொத்தம் 3 இருக்குது. ஓகேவா? அடுத்து 4 தான் சேர்த்த மாதிரி எத்தனை வருதுன்னு பாருங்கள். 4 ரெக்டாங்கிள்ஸை சேர்த்த மாதிரி எத்தனை வருதுன்னு பாருங்கள். 1 2. ஓகேவா? அடுத்து 3
1 2 3 4 இந்த 4 ரெக்டாங்கிளை சேர்த்த மாதிரி இது 1 இது 1 இது 1 மொத்தம் 3 வருதா 3. அதுக்கப்புறம் ஹோலாக இங்கே ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது பாருங்கள், அது 1. ஹோலாக உள்ளது வந்து 1. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 8 வேறு 5 ரெக்டாங்கிள்லாம் வரவே இல்லை. ஓகேவா, அது 4ஓட முடியுது. அப்போ 8 + 4 12 15 18 19. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இது மாதிரி கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று கண்டுபிடிங்க, அடுத்து டபுளாக உள்ளது ட்ரிபிளாக உள்ளது அது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் ஹோலாக உள்ளதையும் மிஸ் பண்ணிடாதீங்க, அதையும் சேர்த்துக்கணும். அப்போ 19. ஓகேவா. ஒருவர் ஒரு புத்தகத்தின் 3/8 மடங்கு பக்கங்களை முதல் நாளிலும் மீதம் உள்ள பக்கங்களின் 4/5 மடங்கு இரண்டாவது நாளிலும் படிக்கிறார். அவர் படிக்காமல் இருக்கும் பக்கங்களின் எண்ணிக்கை 40 எனில் அப்புத்தகத்தில் உள்ள பக்கங்களின் எண்ணிக்கை யாது? இந்த புத்தகத்தில் நம்மளுக்கு இப்போ எவ்வளோ எண்ணிக்கைங்கிறது தெரியாத, அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா. இப்போ ஃபர்ஸ்ட் டே எவ்வளோ படிக்கிறாரு? 3/8 மடங்கு அப்போ 3/8 எக்ஸ். ஓகேவா. ரெண்டாவது நாளில் எவ்வளோ படிக்கிறாரு? ரிமைனிங் மீதம் உள்ள பக்கங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதம்னா இப்போ 1லேருந்து அந்த 3/8 மைனஸ் பண்ணிடணும். ஓகேவா. இதை மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 5 5 - 3 என்ன கிடைக்கும்? 2/8. ஓகேவா. இதில் 4/5 மடங்கு பக்கங்களை தான் ரெண்டாவது நாளில் படிக்கிறார். அப்போ மீதம் உள்ள பக்கங்கள் 2/8. சரி, 8ல் 5 3 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 5. ஓகே சாரி, இங்கே இது எல்சிஎம் எடுத்தோம்னா இது வந்து 8 ஆகிடும். -3 போட்டோன்னா எவ்வளோ? 5 / 8. ஓகேவா. 5/8ல் 4/5 தான் வந்து அவர் வந்து அடுத்த நாள் படிக்கிறாரு. அப்போ இந்த 5 கேன்சல் பண்ணுவோம், இது வந்து 2. அப்போ 1/2 தான் மிச்சம் இருக்கு பக்கங்கள். ஓகேவா. இப்போ என்னென்னு சொல்லியிருக்காங்க? இது வந்து இவ்வளோ வந்து அடுத்த நாள் படிக்கிறாருன்னு சொல்லிட்டாரு. ரெண்டாவது நாளில் 1/2 எக்ஸ் வந்து படிக்கிறாரு. அப்போ படிக்காமல் இருக்கும் புத்தகத்தின் எண்ணிக்கை தான் 40 சொல்லியிருக்காங்க. இப்போ அவர் இன்னும் எத்தனை பக்கங்கள் படிக்கலை அப்படின்னா, ஏற்கனவே ஒரு 3/8 படிச்சிட்டாரு. மிச்சம் இருக்கிறது வந்து 5/8. 5/8ல் 1/2வும் படிச்சிட்டாரு. அப்போ அது 5/8லேருந்து 1/2 மைனஸ் பண்ணுங்க, மிச்சம் என்ன கிடைக்கும்? இதை எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா. அப்போ வந்து இதுவும் 8 ஆகிடும். இப்போ கீழே டினாமினேட்டர் சேம் ஆகிடுது. அப்போ 1 × 4 4. 5ல் 4 போச்சுன்னா 1/8. இவ்வளோ பக்கங்கள் தான் ரிமைனிங் இருக்குது. அதை தான் என்ன சொல்லியிருக்காங்க? 40 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் படிக்காமல் இருக்கும் பக்கங்களின் எண்ணிக்கை 40. ஓகேவா. அப்போ 1/8 தான் அவர் படிக்காமல் இருக்கிற பக்கங்கள், = 40. அப்போ எக்ஸ் = 8×32. இந்த 0 போடுங்க. ஓகேவா. அப்போ எக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சா? புத்தகத்தில் உள்ள பக்கங்களின் எண்ணிக்கையை தான் நம்ம என்ன எடுத்திருந்தோம்? எக்ஸ்ன்னு எடுத்திருந்தோம். எக்ஸோட வேல்யூ 320. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸு இல்லை ஏதாவது ஃபீட்பேக் சொல்லணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.